இந்தியன் 2 நேற்று 9வது நாள் ஓரளவுக்கு வசூல் பெட்டராக வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் ஒரு 100 கோடியை தாண்டிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பேசுவோம். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட நெருங்கி இருக்குது ட்ரேடு ஃபிகர்லேயே. அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸில் சில நாட்டில் இருந்து நம்மளுக்கு டேட்டாலாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அதெல்லாம் அப்டேட் ஆகி எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த அந்த பேட் நியூஸ் அப்படிங்கிற படம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று 2வது நாள் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அப்புறம் டீன்ஸ் அந்த படம் எவ்வளோ வசூல், சர்ஃபிரா எவ்வளோ வசூல், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இன்றைக்கி 2 முக்கியமான படம் பார்க்க போகிறோம். 7 இயர்ஸ் ஆஃப் மியூசியம் இருக்குது, 7 இயர்ஸ் ஆஃப் விக்ரம் வேதா. இந்த 2 படங்களோட வசூல் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, அப்புறம் பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, 2002 ரிலீஸ் ஆன தி ரிங் அப்படிங்கிற படம் தான். இது ஒரு ஹாரர் ஃபிலிம். உங்களில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படம் உங்களில் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாக கூட இருக்கும். இதில் ஒரு டேப் இருக்கும், ஒரு கேசட் ஒன்று இருக்கும். அந்த கேசட்டில் ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கான சில விஷயங்கள் வீடியோவாக இருக்கும். அது எல்லாமே தான் கடைசியில் அந்த படத்தில் கனெக்ட் ஆகும். அது ஒவ்வொரு விஷயமும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கும். அதை பார்த்தா ஒரு வாரத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி நான் சாக போகிறேன், ஆனால் இந்த வீடியோ கேசட்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹீரோயின் கண்டுபிடிக்கிறது தான் கதை. அந்த ஒரு வீடியோ டேப்பில் வரக்கூடிய அந்த கர்ஸ்ட் வீடியோவில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமு தான். அதாவது ஒரு யாருமே இல்லாமல் ஒரு கண்ணாடியில் மட்டும் ஒரு ஆள் தலை செய்விட்டு இருக்க மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதுதான் நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குகன்ராஜ், மேக்ஸ்ன்னு இருக்குது, ஒரு பேர் மேக்ஸா இல்லை மகேஷா அப்படிங்கிறது தெரில. அப்புறம் தானேஸ் ரெட் அப்படிங்கிறவர், தர்மேந்திரன், ஜெய் ஜான்சன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன டைலாக், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஒரு படத்தில் சரியாக சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். கில் அப்படிங்கிற படம், அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியாவில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 25 லட்சம், இந்தியா முழுக்க 22 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே 19 லட்சம். ஸோ ஜாட் அண்ட் ஜூலியட் 3 இந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 41 கோடியே 84 லட்சமும், வேர்ல்டு வைடு 99 கோடியே 41 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட இந்த படம் 100 கோடியை கடக்க போகுது. அதுவும் ஒரு பஞ்சாபி மூவி 100 கோடிங்கிறதுலாம் பெரிய விஷயம். நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு 1000 கோடி எப்படியோ அப்படி தான் அவங்களுக்கு 100 கோடி. சர்ஃபிரா இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 93 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக 22 கோடியே 10 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 29 கோடியே 53 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கொஞ்சம் சுமாரான கலெக்ஷன் தான் இந்த படம், ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. பேட் நியூஸ் இந்த படம் நேற்று 2வது நாள் அருமையான கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. இந்தியாவில் 13 கோடியே 53 லட்சம், வேர்ல்டு வைடு 19 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலாக 23 கோடியே 38 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 31 கோடியே 58 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அருமையான கலெக்ஷன். நேற்று 2வது நாள் 2 நாளில் 30 கோடியை கடந்திருக்கு. அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு படம் பார்த்தவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக குட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டு தான் இது, அது அவங்களோட மேக்கிங் தான். ஸோ பேட் நியூஸுங்கும்போது கிட்டத்தட்ட அதோட சீக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்களோட அடுத்த பாகம். சீக்குவல்னால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, படம் பார்த்தவங்க சொல்லுங்கள். டார்லிங் அந்த படத்தோட டே 2 தெலுங்கு, ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ வசூல் கம்மியாகிடுச்சு டே 1ஓட. டே 2 1 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 75 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 45 கோடியே 49 லட்சமும், கர்நாடகாவில் 69 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 273 கோடியே 81 லட்சம்,
கேரளாவில் 30 கோடியை கடந்திருக்கு, 30 கோடியே 4 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 315 கோடியே 50 லட்சம். ஓவர்சீஸில் 262 கோடியே 42 லட்சம். வேர்ல்டு வைடு 996 கோடியே 26 லட்சம். இதில் ஓவர்சீஸில் நேற்று அப்டேட் ஆகிருக்கு. அது என்னென்னா, நம்மளுக்கு ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கோம்ல, அதில் சில நாடுகள் சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சது தான் கல்கிக்கு இன்றைக்கி. நேற்று கூட நம்ம வந்து ஒரு 2 கோடி கிட்ட வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்தியன் டூவில். அப்போ கூட நிறைய பேர் நீ எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறப்பாரு, ஏன்னா நேற்று வந்து இவ்வளோ சொன்னேன், இன்றைக்கி வந்து 3 கோடி தான் வந்திருக்கு, அப்புறம் எப்படி 47 தானே வரும், 50 எப்படி வந்தது அப்படின்னு சில பேர் திட்டினாங்க. ஸோ நான் அதான் சில பேர் வீடியோவே ஃபுல்லாக பார்க்காம நம்மளை திட்டுறாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரியும். ஸோ சில பேர் வெறும் பாஸ் பண்ணி நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த 2 தமிழ் படங்கள், மாய புத்தகம், திமில். ஸோ மாய புத்தகம் இந்த படத்தோட 2வது நாள் வசூல் 2 லட்சம். டோட்டலாக 3.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. திமில் அப்படிங்கிற படம் டே 2 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே 1,30,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டீன்ஸ் அப்படிங்கிற படம் டே 9 கலெக்ஷன் 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 12 லட்சம் வேர்ல்டு வைடு. ஸோ 1,35 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 1,60 லட்சம். அப்புறம் இந்தியன் 2 டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,04 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 32 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், இந்தியாவில் 3,19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,15 லட்சம். வேர்ல்டு வைடு நேற்று 4,34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சனிக்கிழமை தமிழ்நாட்டில் 2 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4 கோடி கிட்ட. ஸோ ஓவர்சீஸில் ஓரளவுக்கு மற்ற இடத்த விட ஓவர்சீஸில் ஓரளவுக்கு சுமாராக கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியன் 2. ஸோ டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 52 கோடியே 7 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 23 கோடியே 97 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 42 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 79 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 92 லட்சம், இந்தியா முழுக்க 101 கோடியே 17 லட்சம். 100 கோடியே இந்த படம் இன்றைக்கி, அதான் நேற்று வந்து சனிக்கிழமை வந்து கடந்திருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் 53 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 154 கோடியே 94 லட்சம், கிட்டத்தட்ட 155 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போது சொல்லுங்கள், இந்த படம் லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியன் 2 பற்றி தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்தியன் 2ல் நீங்கள் என்னதான் இவ்வளோ நம்மளுக்கு பிடிக்காத படமாக இருந்தாலும் அதில் ஒரு காட்சி நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி ஏதாவது ஒன்று, நீங்கள் ரொம்ப அபத்தமாக ஐயோ இப்படி ஒரு காட்சியா அப்படின்னு நீங்கள் யோசித்த அளவுக்கு ஒரு காட்சி. ஸோ நான் வந்து இந்தியன் 2ல் அப்படி எனக்கு என்னென்னா, நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு பெண் வந்து மேலேருந்து கீழே குதிச்சிருவாங்க. போலீஸ் வந்து யார் நீ அப்படின்னா அவர் பேரை சொல்லிவிட்டு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லுவார். அந்த தேட்டர்லேயே எனக்கு அந்த காட்சி புரியலை, எதுக்கு இப்படி ஒரு அபத்தமான சீனை சங்கர் வச்சுருந்தார் அப்படின்னு. ஸோ தெரில அது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அபத்தமாக இருந்த ஒரு காட்சியும் நீங்கள் ரொம்ப ரசித்தா, ஆஹா இப்படி ஒரு சீனு, இப்படிலாம் சீன்லாம் யோசிச்சுட்டு இப்படி சொதப்பிட்டியாப்பா அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்து சொல்கிற மாதிரி 2 காட்சிகளை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் மீசைய முறுக்கு, விக்ரம் வேதா, இந்த 2 திரைப்படங்களோட வசூலை பார்த்துருவோம். மீசைய முறுக்கு ஹிப்பாபாதி அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் இந்த படத்துக்கு, ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் எல்லாமே. ஏன்னா அவர் ஸ்டோரியை அவர் தான் எடுக்க முடியும், ஏன்னா அவரோட பயோபிக்கு தான் அவர் படமாகவே எடுத்திருந்தார். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். முதல் படமே ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சுது. முக்கியமான காரணம் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் தான். தமிழ்நாட்டில் இந்த படம் 12.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியா முழுக்க 14 கோடி, வேர்ல்டு வைடு 14 கோடியே 75 லட்சம். ஸோ பட்ஜெட் 5 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸு 4.25 கோடிக்கு போயிருக்கு. வேர்ல்டு வைடு ஷேர் 7 கோடியே 95 லட்சம், கிட்டத்தட்ட 8 கோடி. ஸோ ஒரு 3 கோடியே 70 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடச்சிது. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்தது. அப்புறம் விக்ரம் வேதா. ஸோ விக்ரம் வேதா ஒரு மாதிரி பயங்கர மாசு கிளாஸு கலந்த படம். ஸோ இதை பற்றி நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் பேசியிருக்கோம். இந்த படம் வசூல் ரீதியாக பயங்கர பிளாக் பஸ்டர். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 11 கோடி, தமிழ்நாட்டில் 30 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 55 கோடியே 55 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 11 கோடி, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி. தேட்ரிக்கல் ரைட்ஸு 12 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. வேர்ல்டு வைடு ஷேர் 30 கோடிக்கு மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கிட்டே இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டு, பிளாக் பஸ்டர்.
ஸோ இது ரெண்டு விதத்தில் இவர் சூப்பராக அவர் சூப்பரானலாம் ரெண்டு பேருமே பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. விக்ரம் வேதாவை பொறுத்தவரையும் மாதவனுக்குமே ஒரு சரியான ரோலே, அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது அந்தளவுக்கு கை கொடுக்கல. ஏன்னா இந்த படமே ஆல்ரெடி யூடியூப்லேயே வந்து ஹிந்தி டப்பிங்லேயே நிறையா மில்லியன் கணக்கில் வியூ வாங்கின திரைப்படம் தான் இது. ஸோ இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த ரெண்டு படமும் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த இந்தியன் 2ல் 2 காட்சிகள் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.